சிஸ்டர். குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷியா இருக்கேன். ஓகே. இன்னைக்கு வந்து திருக்குறான்ல 4வது அத்தியாயம் பெண்கள் அப்படிங்கிற தலைப்புல 71வது வசனம் பார்க்க போறோம் சிஸ்டர். ஸோ அதை படிங்க. விசுவாசம் கொண்டோரே, நீங்கள் யுத்தத்திற்கு சென்றால் உங்கள் எச்சரிக்கையை முதல் ஆயுதமாக எடுத்துக்கொள்ளுங்கள். பிறகு அணி அணியாகவோ செல்லுங்கள், அல்லது அனைவரும் கூட்டாக இணைந்தோ செல்லுங்கள். சரி, இதுக்கு வந்து புரிய வைக்க எதுவுமே கிடையாது இல்லையா? யுத்தத்திற்கு சென்றால் அப்படின்றத இவங்க பிராக்கெட்ல போட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு புரியல என்ன, எங்க போவாங்க, அப்ப யுத்தம் அப்படின்னு இவங்கள புரிஞ்சுக்கிறாங்க. ஆஹ் எச்சரிக்கை முதல் ஆயுதமாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஸோ எச்சரிக்கையா சண்டைக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி வருது. பிறகு அதாவது முதல் ஆயுதம் எச்சரிக்கை. அதுக்கப்புறம் நீங்க அணி அணியா போங்க, கூட்டமா போங்க, அது உங்க இஷ்டம். ஆனா முதல் ஆயுதம் எச்சரிக்கை அப்படின்ட்டு மேலோட்டமான ஒரு இது குழந்தை கூட புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். அந்த குழந்தை மாதிரி புரிஞ்சுக்கிற விஷயத்திலேயே திருப்தி அடைகிறவங்களுக்கு வந்து இப்ப நம்ம சொல்ல போற ஆன்மீக ரகசியம் வந்து தேவைப்படுது. ஸோ இது வந்து ஆழமான ரகசியம் தெரிஞ்சுக்கிறவங்களுக்காக இப்ப நம்ம சொல்றோம். இது உண்மையில சண்டை போடுற விஷயமே கிடையாது. கடவுள் வந்து சண்டை போடலாம் கற்றுக் கொடுக்க மாட்டார் இல்லையா? சண்டை போடுற ஒரு வழியை வந்து அன்பு மார்க்கம், அமைதி மார்க்கம் முதல்ல நம்ம சொல்லுவோமா இல்லையா? ஸோ அதை புரிஞ்சுக்கணும். இதே வந்து இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல நம்ம பார்த்துடலாம். நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள், பிரிவு பிரிவாகவோ அல்லது எல்லோரும் சேர்ந்து ஒன்றாகவோ செல்லுங்கள் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இங்க இது ஆக்சுவலா குரான் இல்ல, பைபிள், ராமாயணம், மகாபாரதம் எல்லாமே பாத்தீங்கன்னா அலைஞ்சிட்டு இருப்பாங்க. அங்க மோசஸ் காட்டுல அலைவான். இதுவும் மோசஸ் வச்சுதான் வரும். அங்க ராமரும் காட்டுல அலைஞ்சிட்டு இருப்பாரு. மகாபாரதத்துல பாண்டவர்கள் காட்டுல அலைஞ்சிட்டு இருப்பாங்க. எங்க அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க இல்ல? மோசஸுக்காவது ஒரு பாலாரும் தேனாரும் ஓடக்கூடிய இடம்ட்டு ஒரு இலக்கு இருக்கும். இவங்களை வந்து காட்டுக்கு தான் போக சொன்னாங்க, ராமரையும் சரி பாண்டவர்களையும் சரி. அவங்கள போய் எங்கேயும் அலையெல்லாம் சொல்லல, ஆனா அவங்க அலைஞ்சிட்டு இருக்கும். சும்மாவே சீதையை கடத்துறதுக்கு முன்னாடியே கூட அவர் அலைஞ்சிட்டு தான் இருப்பார், ஒரே இடத்துல இருக்க மாட்டார். அதுக்கு வெவ்வேறு காரணம் சொல்லுவாங்க, பட் அலைவாங்க. அதே மாதிரிதான் பாண்டவர்களுமே அப்படிதான் இருப்பாங்க. அப்ப என்ன வேலை, எந்த காட்டுல அலையிறாங்க அப்படின்னா நிஜமாக அப்படி எல்லாம் எதுவுமே நடக்கல. சோ எல்லாத்துலயும் ஒரே விஷயம் இருக்குதுன்றத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விசால புத்தி வேணும் முதல்ல இல்லையா? இல்ல இது வேற, எங்க மதத்துல இருக்கிறது தனி, இதை மத்தவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்ட்டு ஒரு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா இதை புரிஞ்சுக்கிறது கஷ்டம்தான். ஸோ இதுல எல்லாத்துலயும் சொல்லப்பட்ட விஷயம் ஒண்ணுதான். அவங்க வந்து ஒரு ஒரு இலக்கை நோக்கி போறாங்க. சரி, பாலாரும் தேனாரும் ஓடக்கூடிய இடம்ன்ற இலக்கு அங்க கொடுக்கப்பட்டிருக்குது. பாண்டவர்களுக்கும் ராமருக்கும் என்ன இலக்கு கொடுக்கப்பட்டிருக்குது? காட்டுக்கு போகணும். ஆனா போய் முடிஞ்சு என்ன ஆகும்? ராஜ்யத்தை அடைய போறாங்க இல்லையா? அந்த ராஜ்யத்தை விட்டு துரத்துறாங்கன்றது வேற. ஆனால் மீண்டும் ராஜ்யத்தை அடையிறதுக்கு தான் அவங்க காட்டுக்கு போறாங்க. அப்ப இதுல இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ராஜ்யத்தை விட்டு போறாங்க. இப்ப மோசஸ் இருக்கிற இடம் வந்து எகிப்துல அடிமையா வேற யாருக்கிட்டயோ இருப்பாங்க. அங்க இருந்து இவங்க பாலாரும் தேனாரும் ஓடக்கூடிய இடத்துக்கு வராங்க. இதை வந்து சீதையை வச்சுக்கலாம். சீதை வந்து ராவணன் கிட்ட இருக்கிறாங்க, அவங்க இப்ப வரணும் ராமர் கிட்ட. சோ அது வந்து பைபிள் குரான். ஆனால் ராமாயணத்துல தொடக்கத்துல பாத்தீங்கன்னா ராஜ்யத்துல இருந்து தான் வெளியேற்றப்படுறாங்க. ராஜ்யத்துல இருந்து போறாங்க, ராவணன் கிட்ட மாட்டிக்கிறாங்க, அப்புறம் மீட்டு திரும்ப எடுத்துட்டு வராங்க. சோ அந்த மாதிரி அங்க எகிப்துல அடிமைன்னு சொன்னதும் ராவணன் கிட்ட அடிமைன்னு சொல்றதும் ஒரே விஷயம்தான். மனிதர்களுக்கு அடிமையே கிடையாது. அது ராவணன்ற 10 தலை வந்து காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த 5 விகாரம் மானிடமும், இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம் தான் 10 தலை. ராவணன் சொல்லுங்க, நீங்க சாத்தான் சொல்லுங்க, மாயான்னு சொல்லுங்க, ஆனா இதுதான். இது நமக்குள்ள இருக்குது. இதுக்கு நாம இப்ப அடிமையா இருக்கிறோம். எப்பவுமே அடிமையா இருக்கிறோம், தப்பா புரிஞ்சுக்காதீங்க. உலகத்தில் அப்படி இல்லை நாம. சோ அப்ப உண்மையிலே என்ன அப்படின்னா, அந்த ராமாயணம் மகாபாரதத்துடைய பாதியிலிருந்து தொடங்கப்படுறதுதான் பைபிள் குரான் கூட சொல்லலாம். ஆனா இருக்குது, அதுலயும் சொர்க்கத்தை விட்டு வெளியேற்றப்படுகிறார்கள்னு இருக்குது. மீண்டும் சொர்க்கத்துக்கு போறதுதான் அது.
பாலாரும் தேனாரும் ஓடக்கூடிய இடம்ட்டு கதைப்படி வேற ஒரு இடத்த காட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா உண்மை என்னன்னா, சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்படுபவர்கள் மீண்டும் சொர்க்கத்துக்கு அந்த ராஜ்யத்துக்கு போறது அப்படிங்கிற அர்த்தம். அதுக்கு எதுக்கு காட்டுக்கு போறாங்க அப்படின்னா, சொர்க்கத்தில் இருக்கும் தகுதியை இழக்கிறாங்க. எதனால? அந்த கனியை சாப்பிட்டதுனால. கனியில என்ன இருக்குது? அதாவது கடவுள் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்றாரோ அதை செய்யறது தான் கனியை சாப்பிடுறதுன்ற அர்த்தம். சோ அப்ப இத வந்து சொர்க்கத்தில் வந்து சொல்லல. அப்படி சொர்க்கத்தில் வந்து சொல்ற மாதிரி இருந்தா எல்லாரும் சொர்க்கத்துக்கு போயிடுமே இல்லையா? இப்ப எங்க மதத்தை சார்ந்தவர்கள் தான் சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு ஒவ்வொரு மதத்திலயும் ஏன் சொல்றாங்க? அப்ப சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க ஏதோ ஒண்ணு பண்ணணும். அது என்ன ரகசியம்னு ஆதாமுக்கு தான் தெரியும். ஏன்னா ஆதாம் கிட்ட தான் கடவுள் பேசுறாரு. வேற யாரும் சொர்க்கத்துக்கு போகல. சொர்க்கத்துக்கு வெளியில வந்து கடவுளுக்கு வேலை கிடையாது. ஆக்சுவலா கடவுள் சொர்க்கத்துக்குள்ளேயும் வரமாட்டார். ஏன்னா சொர்க்கத்துக்கு போறதுக்கான வழியை சொல்வதற்காக சொர்க்கத்துக்கு முன்னாடி வரார். அப்ப இந்த பூமி நரகமா தான் இருக்கு. இது 5000 வருட காலச்சக்கரம். இப்ப வந்து கடவுள் ஒருத்தர் உடலுக்குள்ள பிரவேசிக்கிறார். அவரைத்தான் ஆதாம்னு சொல்றாங்க. இந்து மதத்துல பிரம்மான்னு சொல்றாங்க. சோ அவர் கொடுக்கிற ஞானத்தை வைத்துதான் பிற்காலத்தில் மதங்கள் உருவாகுது. அதனாலதான் பிரம்மா கையில வேதம் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா பிரம்மாவுக்கு கொடுக்கிற ஞானம் கடவுள் கொடுக்கிற ஞானம். வேதத்தின் ஞானம் கிடையாது. சோ அது என்ன ஞானம்னா, சொர்க்கத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாத உலகம். அது பாலாரும் தேனாரும் ஓடுற உலகம் தான். ஆனா காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தோட நீங்க போனீங்கன்னா பாலாறு தேனார ரத்தாரா மாத்திடுவீங்க. அதனாலதான் இங்க ஃபில்டர் பண்றார். உங்களுக்கு கத்துக் கொடுக்கிறார். அதை விடணும்னா என்ன பண்ணணும்? அறப்போர் பண்ணணும். இதுல அறப்போர்னு வரும். ஜிஹாதுன்னா அறப்போர். சம்பந்தமே இல்லாம இருக்கும். அறத்துக்கும் போருக்கும் என்ன இது? இல்ல அஹிம்சைக்கும் போருக்கும் என்ன? அஹிம்சை யுத்தம்னு மகாத்மா காந்தி பண்ணாருன்னுவாங்க. அதாவது நீங்க அவங்கள அடிக்கல. பட் ஆனா துக்கம் கொடுத்தீங்கல்ல. அவங்க பொருள் எல்லாம் கொளுத்துறது, அவங்களுக்கு டார்ச்சர், ஒத்துழையாமை இந்த மாதிரி. இங்க அதுவுமே கிடையாது. இதுதான் ஒரிஜினல் அறப்பு. இங்க எந்த மனிதனோடும் நமக்கு போர் கிடையாது. நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சாத்தான், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்ன்ற சாத்தான் சொர்க்கத்துல இருக்கவே இருக்காது. ஏன்னா அங்க இருக்கிறவங்களுடைய கவனம் எல்லாம் ஆத்மா நான்ன்ற உணர்வுல இருப்பாங்க. ஆத்மானா உயிர். அது பூர்வமத்தில நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கனால தான் இங்க போட்டு வைக்கிறோம். ஒருவரை ஒருவர் ஆத்மானே பார்க்கறதுனால உள்ள இருந்தே ஆனந்தம் வரும். காரணம் ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தம். அந்த ஆனந்தத்தில் மூழ்கி இருப்பாங்க சொர்க்கத்தில் உள்ள அனைத்து தேவி தேவதைகளும். சதா ஆனந்தமாகவே இருந்த அவர்கள் 2500 வருடம் கழித்து ஆனந்தத்தை இழக்கிறார்கள். காரணம் பாவத்தில் விழுகிறார்கள். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துல. இந்து மதத்தின் கோயில் கோபுரத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலகத்தின் வரலாறு அது. மேல அற்புதமான சிலைகள் வரும். கீழே வர வர கொஞ்சம் கொஞ்சமா ஆபாச சிலைகள் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்படி ஆத்ம உணர்வுல இருந்தவங்க தேக உணர்வுக்கு வந்து காமம் போன்ற விஷயங்கள்ல ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது. சோ அதுதான் கடைசி நேரத்துல காமமே கதின்னு மூழ்கி கிடக்குது உலகம். அந்த நேரத்துல இறைவன் வந்து மறுபடியும் நீங்க அனைத்தையும் இழந்ததுக்கு காரணம் உடல்னு நினைச்சு காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்திலும் புலனின்பத்திலும் மயங்கினது தான். சோ அதுல இருந்து நீங்க விடுபடணும்னா மறுபடியும் ஆத்ம உணர்வுக்கு வரணும். ஏன்னா அப்படிதான் சொர்க்கத்துல இருந்தீங்க. ஆனா இப்ப அந்த சக்தி கிடையாது யாருக்கும். அந்த சக்தியை நிரப்பணும்னா இந்த சக்தியில் எப்பவும் நிரம்பி இருப்பவர் கடவுள் மட்டுமே. அவரைத்தான் அல்லாஹ், பரமபிதா, சிவன் 3 மதத்திலும் சொல்றாங்க. கடவுள் ஒருத்தர் தான். சோ அவரை நினைக்கணும். அவரு செம்பன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார் அப்படின்னு இது வரைக்கும் எந்த மதத்திலும் சொல்லல. ஏன்னா கடவுள் இருக்கிற இடத்தை பற்றி அவருக்கு தானே தெரியும். மனிதர்களுக்கு என்ன தெரியும்? எல்லா மதங்களையும் மனிதர்கள் தான் உருவாக்குறாங்க. மேல இருந்துதான் எல்லா ஆத்மாவும் வருது. மதத்தை உருவாக்குறவங்க மட்டும் கிடையாது. மதத்தை உருவாக்குறவங்க உடம்புக்குள்ள வந்த ஜிப்ரேலோ கிறிஸ்துன்ற பரிசுத்த ஆத்மாவோ மட்டும் கிடையாது. நம்ம எல்லாருமே மேல இருந்து தான் வந்தோம். வரும்போது பரிசுத்தமா தான் இருப்போம். ஆனா மேல எந்த ஞானமும் இருக்காது. அப்படி இருந்தா கடவுள் வர தேவையில்லை. கடைசியில கீழே வந்து ஞானத்தை கொடுக்கிறார். எல்லாம் கூப்பிடுறாங்களா? ஒரு துக்கம் வந்தா அல்லா அல்லான்னு கூப்பிடுறாங்களா? எதுக்கு கூப்பிடுறாங்க? உன்கிட்ட வரேன்னா கூப்பிடுறாங்க. என்னை வந்து அழிச்சிட்டு போன்னு கூப்பிடுறாங்க. சோ அவர் வர்றாரு. கடைசியில வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். என்ன கொடுக்குறாருன்னா, இது வரைக்கும் மறுஜென்மம் எப்படி எடுக்கப்பட்டது அப்படின்னா, உன்னுடைய புத்தி சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் சொர்க்கத்துக்கானதெல்லாம் இப்பவே சேர்த்துக்கிறோம். சோ அங்க வந்து யாருக்கிட்டையும் புத்தி இணையாது. ஏன்னா அங்க அனுபவிக்கிறதுக்கான செல்வத்தை இப்பயே சேர்த்துக்கிறோம். இறைவனை நினைச்சு அதுதான் அல்லாஹ் கூலி கொடுப்பாருன்னு அடிக்கடி சொல்றது. சொர்க்கத்துல அது பிரச்சனை கிடையாது. நரகத்தில் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா எல்லாத்தையும் இழந்துடும். சொர்க்கத்தில் சேர்த்து வச்சது இழந்தாச்சு. நரகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் சேர்க்கணும். சோ அது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும்.
அப்ப நீங்க செய்யற புண்ணிய காரியத்திற்கு ஏற்ப அடுத்தடுத்த ஜென்மத்துக்கு வரும். ஒரு ஜென்மத்துக்கு தான் வரும். ஆனா இங்க 2500 வருடத்தின் சுகத்தை 21 பிறவி எடுப்போம். 150 வருடம் ஆயுள் இருக்கும் சொர்க்கத்துக்கு. நரகத்துல 63 பிறவி. காரணம் என்னன்னா ஆயுள் குறைஞ்சிட்டே வருது. அதனால பிறவி அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா 2500 வருஷம் தான் இதுவும் அதுவும். இப்ப நரகத்தில் வரும்போது புலனின்பத்துக்கு நம்ம அடிமையாகிறதுனால தான் இவ்வளவு பிரச்சனை வருது. இப்ப இந்த புலனின்பத்திலிருந்து விடுபடணும்னா என்னை நினைவு செய்யுங்க. ஏன்னா புலனின்பத்துல மூழ்க என்ன ஆகும் அப்படின்னா ஆத்ம சக்தி இழக்கும். ஒரு மயக்க நிலைக்கு போகும். காமம் தெரியும் எப்படிப்பட்ட மயக்க நிலைன்ட்டு. அது என்ன பெரிய மயக்க நிலையா அப்படின்னா நல்ல பாம்பு காமத்துல ஈடுபடும் போது யார் வேணாலும் பக்கத்துல போலாம். மத்த நேரம் போயிட முடியுமா? எவ்வளவு அலர்ட்டா இருக்கும். நீங்க எட்ட வரும்போதே உஸ்ஸுன்னு சீரும். அது புத்தி மயங்கி அதோடைய உயிருக்கே ஆபத்து வர்றது கூட தெரியாம இருக்கும். அந்த மாதிரி மயக்கத்துல இருக்கும். எல்லா விலங்குக்கும் இது பொருந்தும். மனிதனுக்கு அதிகமாகவே பொருந்தும். ஏன்னா விலங்கு காமத்துல ஈடுபடும்போது மட்டும்தான் மயக்கம். ஆனா மனிதன் மட்டும்தான் மனதினால் அந்த மயக்கத்துல இப்ப களத்தொடர்புல இருக்கிறோம்னா மனைவியை பார்த்தாலும் சரி, குழந்தையை பார்த்தாலும் சரி, அந்த பெண்ணுடைய ஞாபகத்திலேயே இருப்போம். 24 மணி நேரமும். வேலைக்கு போக மாட்டான். நல்லா படிக்கிற பசங்க எல்லாம் ஃபெயில் ஆயிடுவாங்க லவ் பண்ணா. அதனாலதான் காமம் மகாசத்ருன்றது. அது என்ன பண்ணும் அப்படின்னா சரி எது தப்பு எதுன்னு புரிஞ்சிக்க விடாது. இல்லையா? அந்த காதல் படத்துல கடைசியில பைத்தியமாகறாங்க. சோ இதெல்லாம் தெரியும்ல. அந்த வயசுல அவங்க லவ் பண்ணி என்ன பண்ண போறாங்க? என்ன பண்ண முடியும்? இல்லையா? இன்னும் பெருசாக நிறைய பேரை சந்திப்பாங்க. முதல்ல அவங்களே இன்னொருத்தர் பின்னாடி போக ஆரம்பிச்சிடுவாங்க. சோ அந்த மாதிரி மயக்கத்தை கொடுக்கக்கூடியது. சோ அதனாலதான் காமம் மகாசத்ருன்னு கீதையில 4 அத்தியாயத்துல போட்டு இருக்கும். ஆனா எங்க யுத்த மைதானத்துல சொல்லுவார். சண்டை போடுற இடத்துல எதுக்கு காமத்தை பத்தி பேசணும்? இங்கேயும் யுத்தத்தை பத்தி தான் பேசியிருக்கிறாங்க. ரெண்டுமே வெளியில நடக்கிற யுத்தம் இல்ல. நமக்குள்ள இருக்கக்கூடிய சாத்தானை அழிக்கிற யுத்தம். நம்மை தூய்மை ஆக்குற, நம்மை புனிதமாக்குற யுத்தம். அதனாலதான் அது பேர் புனித போர் ஜிஹாத்ன்றான். சோ இந்த அர்த்தத்துல நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப என்னன்னா காமம் தப்பு, கோபம் தப்பு. கோபம் தப்புன்றத மட்டும் எல்லாருமே ஏத்துக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். காமம் தப்புன்றதை ஏத்துக்க மாட்டாங்க. மனைவியோட ஒரு ஒழுக்கத்தோட இருக்கணும் அப்படி பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஒழுக்கத்தோட ஆரம்பிச்சதுதான் பின்னாடி தப்பா போகுது. அவங்களுக்கு அது தெரியாது. அது ஆத்மா இன்னும் 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 கேட்டுக்கிட்டே இருக்கும். அடுத்தது பற்று பாவம்னாலும் யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. நான் என் குழந்தை மேல பற்று வைக்கிறதுல என்ன தப்பு? என் மதத்தின் மேல பற்று வைக்கிறதுல என்ன தப்பு? இந்த பற்று தான் நாளைக்கு வெறியாகும். இதுதான் நாளைக்கு கொலை பண்ண வைக்கும். இல்லையா? ஒரு சகோதரி அது சின்ன 1வது 2வது படிக்கிற பொண்ணு, எப்பயும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பொண்ணு, வேற ஸ்கூல்ல சேர்க்கிறாங்க. அங்க வேற ஒரு பையன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறான். இல்ல ஆக்சுவலா புதுசா வேற ஒரு பையன் வரான் அங்க. ஆந்திரால நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆந்திராவா கர்நாடகாலயோ. அந்த பையன் வந்தோடனே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறான். இந்த பொண்ணை எந்த அளவுக்கு புகழ்ந்திருப்பாங்க அதுக்கு முன்னாடி எல்லாம். இப்ப அந்த பையனை புகழ இந்த பொண்ணுக்கு கட்டுப்பாவது. அந்த பொண்ணே சொல்லுமா அந்த பையன், உன்னால என் நிம்மதியே போச்சுன்னு சொல்லுமா. 2 வயசு படிக்கிற குழந்தை. இத அவங்க அம்மா கிட்ட புலம்ப அவங்க அம்மாவுக்கு வலி டார்ச்சர் ஆகுது. டார்ச்சர் ஆகி என்ன பண்றாங்க, ஒரு ஆனுவல் டேலோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல அவங்க அம்மா இதை கொடுத்தாங்கன்னு ஒரு ஜூஸ் கொடுத்துட்டு போறாங்க அந்த பையனுக்கு. அதை கொடுக்குறாங்க. அந்த பையன் சாப்பிட்ட உடனே ஒரு மாதிரி மயக்கம் ஆகுது. ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. அப்ப அந்த பையனை வாக்குமூலம் கேட்கும்போது சொல்றான், இந்த மாதிரி ஜூஸ் கொடுத்தாங்க, வாட்ச்மேன் கொடுத்தாரு அப்படின்றான். வாட்ச்மேன் கேட்டா சிசிடிவி கேமரா வச்சு பாத்துடுறாங்க. வந்தது வேற ஒருத்தங்க. அப்ப அது இந்த பொண்ணுடைய அம்மான்ன உடனே அந்த பொண்ணுக்கு உனக்கும் கேட்கும்போது, ஆமா அந்த பொண்ணு என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும், உன்னால தான் என் நிம்மதியே போச்சுன்ட்டு சொல்லிட்டு அந்த பையன் செத்துட்டான். இப்ப சமீபமா தான் நடந்துச்சு அது. சோ அப்ப உங்களுக்கு தெரியும் பற்று எவ்வளவு பெரிய விஷயம். அதே மாதிரி சொத்துக்காக பற்று. ஷாஜகான் குடும்பமே நாசமாச்சு இல்ல. எல்லா சகோதரனையும் அழிச்சிட்டு அவன் முதல்ல மனைவி மேல உள்ள காமத்தினால ராஜ்யத்தை பார்த்துக்கலன்ட்டு பையன் அபகரிக்கிறான். அவன் அபகரிச்சா பின்னாடி இருக்கிறவன் எல்லாம் இவனுக்குள்ள இருக்கிற விஷம் மத்தவனுக்குள்ளயும் இருக்கும்னு தெரியும்ல. அதனால எல்லாரையும் கொலை பண்றான். நிறைய இந்த மாதிரி கொலைகள் நடந்திருக்கு. பற்று உங்களை கொலை செய்ய தூண்டும். குழந்தை மேல உள்ள பற்று, மனைவி மேல உள்ள பற்று, அப்பா அம்மா மேல உள்ள பற்று, இதெல்லாம் பாக்குறோம் நம்ம நிறைய. எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் இதாதான் இருக்கும். பேராசை அது தப்புன்றத மேபி ஒத்துக்குவாங்க எல்லாரும். அகங்காரமும் தப்புன்றத ஒத்துக்குவாங்க.
சோ இதெல்லாம் வெல்லணும் அப்படின்னா கடவுள் சொல்றாரு, இனி உனக்கு என்னை தவிர யாருமே இருக்கக்கூடாது. அல்லாஹ் போதுமானவன். அதான் அர்த்தம். சோ அல்லாவை தவிர வேற எதையுமே நீ நினைக்காத. உலகம் அழிஞ்சிடுச்சுன்னு நினைச்சுக்கோ. உடல் உட்பட அனைத்தையும் மறந்துடு. உன் உடம்பே மறந்துடு. வெறும் ஒளியாக இருக்கிறதா நினைச்சுக்கோ. பிறரை பார்த்தாலும் ஒரு ஒளி. அத மனைவியா பார்க்காதீங்க. அது ஒரு ஆத்மா. கடவுளுடைய குழந்தை. அவ்வளவுதான். நானும் கடவுளோட குழந்தை, அவரும் கடவுளோட குழந்தை. அதாவது கடவுளோட குழந்தைன்னும் போது எனக்கு சகோதரன், சகோதரி ஆயிடுறாங்க. சோ அப்படின்ற உணர்வுல மட்டும் நீங்க இருந்துதான் காமத்தை வெல்ல முடியும். இல்லைன்னா வெல்ல முடியாது. சோ இதனாலதான் இப்ராஹிம் பாத்தீங்கன்னா தன்னுடைய மனைவிய சகோதரின்னு சொல்லுவார் பைபிள்ல. இன்னொரு தீர்க்கதரிசி கூட அப்படி சொல்லுவார். என்னன்னா மனைவியை சகோதரி ஆக்குற முயற்சி தான் ராமாயணமே. காட்டுக்கு போகல. கலியுகமே ஒரு காடுதான். புலிகள் வாழல. மனிதர்களுக்குள்ள காமம்ன்ற பேய், கோபம்ன்ற பேய், பற்று பேராசை அகங்காரம் பேய் எந்த நேரம் என்ன பண்ணுன்னே தெரியாது. சொத்து பிரச்சனையில ஏமாந்தவங்களை போய் கேட்டு பாருங்க. நல்லா பழகிட்டு இருந்தான். அவனுக்குள்ள இப்படி ஒரு விஷம் இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. கிரீஷ்மாவ ஜூஸ் கொடுத்து காதலனை கொன்னாலே அவனுக்கு தெரியுமா இவ இப்படி பண்ணுவான்ட்டு? இருக்குது இல்ல உள்ள. அதனாலதான் அதை கட் பண்ண சொல்றான். இனி சகோதர சகோதரி உறவு மட்டும்தான். இன்னும் கரெக்டா சொன்னா சகோதரன் மட்டும்தான். சகோதரி கூட கிடையாது. ஏன்னா உடம்புதான் ஆண் பெண். ஆத்மா எல்லாமே கடவுளுக்கு ஆண் குழந்தை. ஏன்னா சொத்து கொடுக்கறதுனால. அதுதான் முஸ்லிம்கள் பாய் பாய்ன்னு சொல்றதுக்கான முக்கியமான காரணம். ஆனா அர்த்தம் தெரியாம தான் சொல்றாங்க. அதுக்கு பேர் தான் பக்தி. சோ இப்ப இந்த யுத்தத்தில் நாம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ஞானத்தை எல்லோருக்கும் கொடுக்கணும். சொர்க்கத்துக்கு போறதுக்கான ஞானம். இதுதான் இந்து மதத்துல பாத்தீங்கன்னா, அந்த மச்ச அவதாரம்ட்டு கிருஷ்ணருடைய ஒரு அவதாரம் இருக்கும். மீன் அவதாரம். அந்த மீன் ஒரு போட்டை இழுத்துட்டு போகும். அந்த போட்டு எங்க போகுதுன்னா சொர்க்கத்துக்கு போகுது. அப்ப கணவன் மனைவி ராஜாராணி ஒன்னா இருப்பாங்க. ராணிக்கு ஏதோ மகனோ ஏதோ ஒரு ஞாபகம் வரும்ட்டு போயிட்டு வரேன்ட்டு போவா. அதுக்குள்ள இங்க போட்டு வந்துடும். ராஜா மட்டும் இருப்பார். ஏறிக்கோன்னு டக்குன்னு ஏறிடுவார். முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். அப்படின்னு என்ன அர்த்தம்? பற்று வச்சா காலி. இதுதான் இப்ராஹிம் கதை உரைக்கிறது. மனைவி அனுப்புனா அனுப்பிடணும். அனுப்புனா நம்ம வீட்டை விட்டு அனுப்புறதுன்னு அர்த்தம் இல்ல. பற்று இல்லாம இருக்கணும். ஏன்னா உடலை விட்டு உயிர் தனியா தான் போகும். அப்படியே குடும்பத்தோட போவாது இல்லையா? குடும்பத்தோட மேல போகாது. வேணா குடும்பத்தோட கொலை பண்ணலாம். கொலை பண்ணாலும் அதாவது எங்கெங்க நினைச்சிட்டு இருக்குதோ அங்க போய் பிறந்துடும். அதுக்குதான் இங்க இருக்கிற எதையும் நினைக்காதீங்க. மேல மட்டும் நினைங்க. இப்ப இந்த செய்தியை நீங்க எல்லோருக்கும் கொடுக்கவும் செய்யணும். இதுதான் நோவா பேழையில பைபிள்ல பாத்தீங்கன்னா எல்லாரையும் கூப்பிடுவோம். ஆனா யாரும் வரமாட்டாங்க. அததான் நம்ம பண்றோம். கூப்பிடுறோம். இது போட்டு சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. கதையில அப்படி காட்டி இருக்கிறாங்க. இது ஒரு ஓமையாக இந்த படகோட்டி கடவுள். அந்த படகுல நாம உட்கார்றோம். அந்த படகுன்றது இந்த கடைசி 100 வருடம் வச்சுக்கலாம். விஷக்கடல் இந்த கலியுகம். இதுல இருந்து பார்க்கடலுக்கு அழைச்சிட்டு போறாரு. அதாவது சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போறாரு. அதான் பார்க்கடல்ல விஷ்ணு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதாவது எந்த கவலையும் இல்லாம இருக்கிறாரு அப்படின்ட்டு. சோ அப்ப இந்த செய்தியை நீங்க கொடுங்க. கொடுக்கும்போது ஒரு கும்பலா சேவை பண்ணுவாங்க. இப்ப நம்ம வீடியோல பண்றோம். தனியா கூட பண்ண முடியும். ஆனால் ஜென்ரலா பாத்தீங்கன்னா தனியா பண்ண மாட்டாங்க. வீடு வீடா நோட்டீஸ் கொடுக்கறதா இருந்தாலும் கிறிஸ்தவர்களே பாத்தீங்கன்னா அந்த ஜெகோவின் சாட்சிகள்னா ஒரு 5-6 பேர் ஒன்னாதான் போவாங்க. அவங்க திட்டத்திட்ட பிரம்மகுமாரிகளை காப்பி அடிக்கிற மாதிரிதான் இருக்கும். ஞானம் உட்பட. பட் எப்படின்னு நமக்கு தெரியல. சரி. ஆனால் பிரம்மகுமாரிகள் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டால் போடுவாங்க. லிங்க தரிசனம்னு வைப்பாங்க. மேடை பேச்சு இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு. ஆனா கும்பலா இருப்பாங்க. ஆனா கும்பலாக இருந்தாலும் நீங்க தனியாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இறைவன் நினைவுல இருக்கணும். இப்ப நாங்க சொல்றது பாத்தீங்கன்னா இன்னைக்கு இல்ல நேத்து முரளியில இருக்கும். பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்துல இறைவன் கொடுக்கிற ஞானத்தை தான் முரளின்னு சொல்றோம். நேரடியா கொடுக்கிறது. அதுல கதை புரிஞ்சிக்க முடியாம 8 வருஷம் ட்ரைனிங் எடுத்த உடனே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா இங்க சாரமே இவ்வளவுதானே. சொர்க்கமா இருந்துச்சு, நரகம் ஆயிடுச்சு, மீண்டும் சொர்க்கத்துக்கு போறீங்க. சொர்க்கத்துல ஆத்ம உணர்வுல இருந்தீங்க, மீண்டும் ஆத்ம உணர்வுல வரணும். அதுக்கான சக்தியை இறைவனை நினைக்க போறீங்க. அவ்வளவுதான். சிம்பிள். முடிஞ்சு போச்சு. சோ அதுல கடவுள் சொல்லியிருப்பார். இப்ப என்னன்னா சொர்க்கத்தில் இருந்தவர்கள் பிறகு சொர்க்கத்திலே ராஜாவாலும் இருந்திருப்போம். நரகத்திலே ராஜாவா இருக்கும். அப்ப நமக்குள்ள மிருக குணம் கூட வரும் நிறைய பேருக்கு. ஏன்னா ஆரம்பத்துல இப்ப புதுசா வர முஸ்லிம்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப அன்பா இருப்பாங்க. சர்ச்சுக்கு போனாலும் அன்பா இருப்பாங்க. ஆனா தேவதைகள் இருக்கிறாங்க பாருங்க. பல ஜென்மம் எடுத்திருக்கிறாங்க இல்லையா? ஆத்மா சக்தி இழந்ததுனால நிறைய மோசமான குணங்கள்லாம் வந்திருக்கும்.
அப்ப அவர்களுக்குள்ள அந்த சமஸ்காரம் முதல், அதாவது குணத்தின் ஒத்து வராம போறது நடக்கும். இது நடக்கும்ன்ற எச்சரிக்கையில இருங்க. இந்த எச்சரிக்கையில இருந்துட்டு இதான் ஆயுதம். இந்த எச்சரிக்கை உணர்வு தான் இந்து தெய்வங்கள் கையில இருக்கிற வேல். குறிப்பா திரிசூலம் இருக்குது இல்லையா? 3 கால ஞானம் அது. ஆரம்பத்தில் தேவதையா நான் இருந்தேன். இப்ப அனைத்தையும் இழந்திருக்கிறேன். விகாரத்துல விழுந்ததுனால இப்ப மீண்டும் அடைய போறேன் எதிர்காலம். இது சதா மைண்ட்ல ஞாபகம் வச்சிருக்கிறது தான் அந்த ஆயுதம். எச்சரிக்கைன்ற ஆயுதத்தை புடிச்சுக்கோங்க முதல்ல. அதுக்கப்புறம் நீங்க கும்பலாகவும் சேவை பண்ணலாம், தனியாவும் பண்ணலாம். அது உங்க இஷ்டம். சின்ன சின்ன பிரிவா பண்ணுங்க, அல்லது பெரிய கூட்டமா கூட பண்ணுங்க. ஆனால் நீங்க கடவுளை வெளிப்படுத்துறீங்கன்னா, உங்கள ஒவ்வொருத்தருடைய நடத்தையும் கடவுள் மாதிரியே இருக்கும். அவரு எவ்வளவு அன்பா இருக்கார், அதே மாதிரியே இருக்கும். ஏன்னா கடவுள் நம்ம கிட்ட பேசுறது வந்து நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, பிரம்மகுமாரிஸ் பாப் தாதா மிலன் அப்படின்னு யூடியூப்ல போடுங்க. ஒரு சகோதரி உடம்புல வந்து பேசுவார். இந்த பார்வை ஹிந்தில தான் பேசுவாங்க. சோ இந்த தர்மத்து தேவதா சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்களாக இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு பிடிச்சி இழுக்கும். இந்த பார்வையில உள்ள பரிசுத்தம். வயதான அம்மா உடம்புல வந்து பேசுவார். சோ ஒரு பிரம்மா உடம்புல வந்து பேசுறாரு. அதுக்கப்புறம் அவர் சரீரம் விட்ட பிறகு இன்னொரு அம்மா உடம்புலயும் வந்து பேசுறாரு. சோ அதை நீங்க பார்க்கலாம். கடவுள் எங்க இருக்காரு, அவர் யார்கிட்டயாவது வந்து பேசினாரான்னா நிறைய பேர் கேட்பாங்க. பேசிட்டு இருக்கிறார். சோ அதை பாருங்க. இப்ப இதை புரிஞ்சுக்கிட்டு பாருங்க, இது ஒரு சும்மா 3 லைன் இருக்குது. ஆனா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஞானம் தேவைப்படுது. இல்லாட்டினா மேலோட்டமா படிக்கிறதுல திருப்தி அடைஞ்சிடுறாங்க. என்ன பண்றது? பட் இருந்தாலும் சொல்லணும் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். இங்க யுத்தத்துக்கு போறது கிடையாது. யுத்தம் தான், மாயையோட யுத்தம். ஏன்னா ஒருத்தரை மீட்கிறதுக்கு விட்டுருவானா ராவணன், சீதையை மீட்க விட்டுருவானா ராவணன்? அது மாதிரி இந்த ஞானத்தை கொடுத்த உடனே கணவன் கிட்ட இருந்து எதிர்பார்க்கும் என்னது, காமத்தை விடணுமா? இப்ப மனைவி கிட்ட இருந்தே வரும். அந்த மாதிரி எல்லாம் நடக்குது. ஒரு சகோதரி குவைத்துல இருக்கிறாங்க. அதாவது இப்ப குவைத்துல இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இங்கதான் இருந்தாங்க, இந்தியால தான் இருந்தாங்க. அப்ப அவங்க கணவனுக்கு ஞானம் கிடைச்சிருச்சு. பிரம்மகுமாரி சென்டருக்கு மனைவி விட்டு போறாங்க. எல்லாம் நல்லா இருந்துச்சு, எல்லாம் ஓகே. ஒரு 3 மாசம் இருக்கும். தூய்மை அப்படின்னா என்னது, ஒன்னா இருந்துகிட்டு அண்ணன் தங்கச்சியா வாழறதா? தொட்டப்ப கட்ட பிச்சு கொண்டு அன்னையில இருந்து ஃபைட்டு. சமீபமா கூட கழுத்துல இருந்து போன் பண்ணுவான், நீ நேர்ல கடிச்ச அவனை உன்னை கொன்னு போட்டுருவேன். மனைவி சொல்றாங்க. உலகம் எப்படி இருக்குது பாரு, காமத்தின் விளைவு எப்படி இருக்குதுன்னு பாரு. சரி, அவங்க ஒன்னும் புதுசா கல்யாணம் ஆனவங்களும் கிடையாது. ஒரு 40 வயசு அந்த ரேஞ்சில இருக்கிறவங்க தான். சரி, அப்ப இதுக்கு பல பிரச்சனைகள் வரும். இப்ப பைபிளோ குரானோ சொல்றீங்கன்னா அதுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. என்ன இது எங்க மதம் இங்க எதுக்கு எடுத்துட்டு வர்றீங்கன்னுவாங்க, அவ்வளவுதான். இதுக்கு மேல பெருசா பிரச்சனை பண்ண மாட்டாங்க. ஆனா இங்க ஞானம் கிடைத்த பிறகு, அடைந்த பிறகு பிரச்சனை வரும். அதாவது வழியிலே கூட நிறைய பிரச்சனை வரும். இதை விட கொடுமை என்னன்னா, நம்ம ஆளுங்களே நமக்கு எதிராக திரும்புவாங்க. அவங்களுடைய குணம் என்ன, இவன் இப்பதான் வந்தான், இவன் என்ன ஞானம் கொடுக்குறான், நாங்களும் எத்தனை வருஷம் இருக்கோம், இந்த மாதிரி அகங்காரம் எல்லாம் வரும். அதுக்குதான் சேவை செய்ய போறதுக்கு முன்னாடி, அதுதான் இங்க யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடின்னு சொல்லப்பட்டிருக்குது. இதெல்லாம் வரும்ன்ற எச்சரிக்கையோட போங்க. நீங்க என்ன பண்ணும், அமைதியாவே இருக்கணும். அதான் அங்க சக்சஸ். அந்த மாதிரி நேரத்திலும் அமைதியா இருக்கிறது தான் அங்க வெற்றி. அதான் முக்கியமான விஷயமே. உதாரணத்துக்கு ஒரு நம்ம இயக்கத்துடைய பெரிய பதவியில இருந்த தாதி, ஜானகி தாதின்ட்டு, அவங்க கிட்ட ஒருத்தர் வந்து சொல்றாரு, நான் என்னென்னலாம் பண்ண முடியும் தெரியுமா, உங்களால என்ன பண்ண முடியும்? அப்ப சில ரித்து சித்தி வேலையெல்லாம் சொல்றாரு. என்னால நினைச்சா ஓடுற ட்ரெயினை கூட நிறுத்த முடியும், இதை முடியும், அதை முடியும்னு சொல்றாரு. சரி செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே அவங்க காலில் விழுந்துட்டாரு. ஏன்னா அப்படியே ஒரு அமைதி வந்து அழுத்துதான் அவரை, எதையுமே யோசிக்க முடியாத அளவுக்கு. ஏன்னா அந்த சக்தி, அமைதியை மட்டும் இவங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதை கொடுக்க முடியுமா யாராலையாவது? அமைதி மார்க்கம்னு சொல்றோம்ல, அதான் கடவுளின் மார்க்கம். இறைவனையே நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது உங்களால பாலஸ்தீன்ல இருக்கிற சகோதரனுக்கோ, உக்ரைன்ல கஷ்டப்படுற சகோதர சகோதரிக்கோ சக்தி கொடுக்க முடியும் இங்க இருந்து. அதுக்கான பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு எல்லைக்குட்பட்ட எந்த எண்ணமும் இருக்கக்கூடாது. இப்ப கோயிலுக்கு போய் அம்மன் கோயில்ல போய் வேண்டுறாங்க.
அந்த அம்மன் தன்னுடைய கணவனையோ குழந்தையோ நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தா உங்களுக்கு எப்படி அமைதியை கொடுக்கும்? அந்த அம்மன் வேற யாரும் இல்ல, நாம தான். மனைவி கணவனையே நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சிவனையே நினைச்சிட்டு இருக்கு. அதனாலதான் சிவனேன்னு கடந்தன்னு சொல்றாங்கல்ல. முருகனேன்னு கடந்தேன், பெருமாள்னே கடந்தேன், இயேசுனே கடந்தேன், அல்லானே கடந்தேன்னு சொல்றது. அல்லாஹ் தான் சிவன். பட் இருந்தாலும் அவங்களும் சொல்றது கிடையாது. சோ அதனால இந்த எச்சரிக்கை உணர்வு இருக்கணும். என்ன உணர்வு? என்னையும் என் கணவன் சிவனையும் பிரிக்க முடியக்கூடாது. அதனால்தான் சிவன் இல்லையேல் சக்தி இல்லை, சக்தி இல்லையேல் சிவன் இல்லை. சிவனில் ஒரு பாதி சக்திக்கு கொடுத்ததாக சொல்லுவாங்க, பார்வதிக்கு கொடுத்ததாக. இதெல்லாம் புத்தியினால இணைஞ்சு இருக்கிறதுன்னு அர்த்தம். மற்றபடி அவருக்கு உடம்பே கிடையாது. சரி, இதுதான். இப்ப பாருங்க, உங்களுக்கு நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். பிறகு பிரிவு பிரிவாகவோ அல்லது எல்லோரும் சேர்ந்து ஒன்றாகவோ செல்லுங்கள். தனித்தனியா போய் சேவை செஞ்சாலும் சரி, எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாலும் சரி, எந்த அளவுக்கு கூட்டம் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு சமஸ்கார மோதல் அதிகமாக வரும். ஒரு கணவன் மனைவியே ஒன்னா இருக்க முடியல. அத்தனை பேர் சேர்ந்து இப்ப முஸ்லிம்கள் மாநாடு போடுவாங்க. அது ஒரு நாள் ஒரு 2 மணி நேரம் பேசுவாங்க, பிரியாணி சாப்பிடுவாங்க, வருவாங்க. அது பெரிய விஷயம் கிடையாது. இங்க தினம் தினம் சேவை. அது பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளவு மனிதர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் வரும் அப்படிங்கிறது. அது இல்லாம இங்க காமம் இல்லாம இருக்கணும், கரிமீன் இல்லாம இருக்கணும், பூண்டு வெங்காயம் இல்லாம இருக்கணும், வெளில சாப்பிடாம இருக்கணும், இறைவன் நினைவிலே இருக்கணும். அந்த இறைவன் நினைவுல இருந்தாதான் அந்த மாதிரி மோதல் வரும்போது நீங்க அமைதியா இருந்து பிறரை அமைதிப்படுத்த முடியும். அமைதியா இருன்னு கத்தி அமைதிப்படுத்துறதுக்கு பேர் அமைதி கிடையாது. உங்க அமைதியின் சக்தியின் மூலமாக ஜானகி தாதி அவருடைய அகங்காரத்தை அடக்குனாங்கல்ல. நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமான்லாம் அவங்க கேட்கல. அவங்க அமைதியை மட்டும் கொடுத்தாங்க. ஏன்னா எங்களுக்கு கடவுள் அதான் கத்து கொடுத்தாரு. அது அப்படியே அவருடைய அகங்காரத்தை அடிப்பணிய வச்சு. சோ இதுதான் 71. ஓகே சிஸ்டர். 72 படிங்க சிஸ்டர். மேலும் யுத்தத்திற்கு வராது பின் தங்கியவர்களும் நிச்சயமாக உங்களில் சிலர் இருக்கின்றனர். அவர்கள் முனாஃபிக்குகளே. ஏனெனில் யுத்தத்திற்கு சென்ற உங்களுக்கு யாதொரு கஷ்டம் ஏற்பட்டாலோ அவர்களில் ஒருவர் நான் அவர்களுடன் அங்கு பிரசன்னமாகி இல்லாதிருந்த போது நிச்சயமாக அல்லாஹ் என் மீது அருள் புரிந்து விட்டான் என்று கூறுகின்றான். அடுத்ததும் படிங்க 73. இன்னும் அல்லாவிடமிருந்து உங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைத்தால் நானும் அவர்களுடன் இருந்திருக்க வேண்டுமே. அவ்வாறு இருந்தால் பெரும் பாக்கியத்தை நானும் அடைந்திருப்பேனே என்று உங்களுக்கும் அவனுக்கும் இடையில் எத்தகைய நட்பும் இல்லாமல் இருந்ததை போல் நிச்சயமாக அவன் கூறுகிறான். 74 படிங்க சிஸ்டர். மறுமை வாழ்க்கைக்காக இவ்வுலக வாழ்க்கையை விட்டுவிடுபவர்கள் அல்லாவின் பாதையில் யுத்தம் செய்யவும், இன்னும் எவர் அல்லாவின் பாதையில் யுத்தம் புரிந்து அதில் அவர் கொல்லப்பட்டாலும் அல்லது வெற்றி பெற்றாலும் நாம் அவருக்கு மகத்தான கூலியை கொடுப்போம். சோ இதெல்லாம் எதுக்காக நடக்குது? மறுமைக்காக நடக்குது. நான் சொர்க்கத்துக்கு போக போறவங்களெல்லாம் கொலை பண்றேன்னா ஏதாவது நம்புற மாதிரி இருக்குதா? சொர்க்கத்துக்காக யாராவது சண்டை போடுவாங்களா? இங்க நடக்கிற யுத்தம் சொர்க்கத்துக்கு போறதுக்காக உங்களை தூய்மையாக்கிக்கிற யுத்தம். இந்த யுத்தத்தில் நாம போகும்போது எல்லாரும் வந்துட போறது கிடையாது. சோ 72 இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல பாக்குறோம். பின்தங்கி விடுகிறவர்களும் உங்களில் சிலர் நிச்சயமாக உள்ளனர். உங்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால் அவர்களுடன் கலந்து கொள்ளாமல் இருந்ததினால் அல்லாஹ் என் மீது அருள் புரிந்துள்ளான் என்று கூறுகிறார்கள். சோ பின்தங்கி விடுகிறவர்கள்ன்றது இவங்க டைரக்டான மீனிங், சண்டைக்கு போகல அதனால நான் தப்பிச்சிட்டேன்ப்பா, அல்லாஹ் காப்பாத்திட்டாரு அப்படின்னும். அடுத்தது 73 பாத்தீங்கன்னா, அல்லாஹ்விடம் இருந்து உங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சதுன்னா உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே எந்த உறவும் இருந்திராதது போல நானும் அவர்களுடன் இருந்திருக்க கூடாதா, நானும் பெரும் பாக்கியத்தை அடைந்திருப்பேனே என்று நிச்சயமாக கூறுவான். எனவே மறைவாக்கப்பட்ட வாழ்க்கைக்காக உலக வாழ்க்கையில் தியாகம் செய்பவர்கள் அல்லாவின் பாதையில் சூப்பரா இருப்பாங்க. மறைவாக்கப்பட்ட வாழ்க்கைக்காக, மறுமைன்றத அற்புதமான டிரான்ஸ்லேஷன் இது. மறைவாக்கப்பட்ட, ஏன்னா அது தெரியாது. இப்ப சொர்க்கம் என்னன்னு யாருக்கும் தெரியாது. இப்பதான் கடவுள் வந்து சொல்றார் நமக்கு. உலக வாழ்க்கையை தியாகம் செய்பவர்கள், இதுக்கு வந்து அசைக்க முடியாத நிச்சய புத்தி வேணும். ஏன்னா காமத்தை விடணும் போது போடா கண்ணுக்கு தெரியாத கடவுளுக்காகவும்
கண்ணுக்கு தெரியாத சொர்க்கத்துக்காக நான் காமத்தை விடுவேனா? எந்த மதத்துல விட்டுருவாங்க? தேவதையாக யாரு சொர்க்கத்துல இருந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இது முடியும், சாத்தியமாகும். அவங்க இப்ப எல்லா மதத்திலும் இருப்பாங்க, அதையும் புரிஞ்சுக்கணும். அந்த வாழ்க்கைக்காக உலக வாழ்க்கையில் தியாகம் செய்பவர்கள் அல்லாவின் பாதையில் அறப்போர் புரிவார்களாக. இதுதான் அறப்போரே. உலக வாழ்க்கையை தியாகம் பண்றாங்க பாருங்க, உலக ஆசாபாசங்களை. இதுதான் அங்க போர். எதுக்காக? சொர்க்கத்துக்கு போறதுக்காக. மற்றபடி ஒரு நாட்டோட சண்டை போட்டாலோ, மனிதனோட சண்டை போட்டாலோ எப்படி சொர்க்கத்துக்கு போவீங்க? யார் அல்லாவின் பாதையில் இறக்க நேரிட்டாலும் சரி, அல்லது வெற்றி அடைந்தாலும் சரி, அவருக்கு நாம் விரைவாக மகத்தான நற்கூலியை கொடுப்போம். இந்து மதத்திலே இது இருக்கு. கீதையிலே வருது இந்த லைன் அப்படி. நீ இறந்தாலும் வெற்றிதான், வெற்றி பெற்றாலும் வெற்றிதான் இருக்கு. அதே லைன் தான் இது. ஆனா இது யுத்தத்தின் விஷயம் கிடையாது. அதனால்தான் ஜாக்கிர் நாயக்கும் ஸ்ரீ ரவிசங்கருக்கும் ஒரு வாதம் நடக்குது. அப்ப இது வன்முறை போதிக்குதுன்னு அவர் சொல்லியிருப்பாரு. உடனே ஜாக்கிர் நாயக் ஏன் கீதையில கிருஷ்ணர் கொலை பண்ண சொல்றாரு? ஏன்னா அது யுத்தத்துல இருந்தார், அதனால கொலை பண்ண சொல்றாரு. மொத்தத்துல 2 பேருக்குமே ஒண்ணுமே தெரியாதுன்றதுதான் இங்க உண்மை. அவர் எங்க இதுன்னா அங்கேயும் தானே சொன்னாங்கன்றார். கட்சிக்காரங்க சொல்லுவாங்க, நீ யோக்கியமான, நீ மட்டும் யோக்கியமான இல்லையா? சோ அதோடைய அர்த்தம் கடவுளுக்குத்தான் தெரியும். அதை சொல்றார், அதைத்தான் நாம சொல்றோம். இது அந்த யுத்தமே கிடையாது சகோதர சகோதரிகளே. நமக்குள்ள இருக்கக்கூடிய அழுக்கை நீக்கிற யுத்தம். ஏன்னா உலகில் இன்பத்திற்காகத்தானே அவ்வளவு அழுக்கும். சொத்துக்கு ஆசைப்பட்டு தானே கிரீஷ்மா தன் காதலனுக்கு விஷம் கொடுத்தாங்க. உலகில் இன்பத்திற்காக தானே இதெல்லாம் நடக்குது. சோ அந்த பற்றையும் விடணும், அந்த காமம், காதல் அதையும் விடணும். ஒரு அல்லாவை தவிர யாரும் இல்லைன்னு இருக்கிறதா இங்க அறப்போர். உங்களை அறவழியில் நடத்துவிக்கக்கூடிய போர். இததான் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட நான் வருவேன்னு சொல்றது. இப்ப எல்லாருமே அதர்மத்தில் தான் இருக்கிறோம். தர்மன்றது ஒரு மதம் அப்படின்னு ஒரு அர்த்தம் வருது. இப்ப இருக்கிறது எதுவுமே தர்மம் கிடையாது, அதர்மம் தான். ஏன்னா உருவாக்குனது மனிதர்கள். இப்ப அதர்மத்தை அழிக்கிறது அப்படின்னா இப்ப இருக்கிற எந்த மதமும் சொர்க்கத்தில் இருக்காது. மதத்தின் எந்த வழிமுறைகளும் பக்தியும் எதுவுமே இருக்கு. இப்ப யாரையெல்லாம் சாமின்னு இந்துக்கள் நினைச்சிட்டு இருக்காங்களோ அவங்களும் உயிரோட்டமா அங்க இருப்பாங்க. அப்புறம் அவங்க யார வணங்க போறாங்க? நாம தான் அப்படி ஆக போறோம். அப்படி ஆகிறதுக்காக தான் நம்ம குணத்தை இப்ப மாத்திக்கிறோம், அல்லாவின் நினைவில் இருந்து. ஆன பிறகு நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அங்க கடவுளுடைய ஞாபகமே இருக்காது. ஏன்னா அது அனுபவிக்கிறதுக்கான இடம் அது. அப்புறம் இழந்த பிறகு மீண்டும் 5000 வருஷம் கழிச்சு கடவுளை இதே நேரத்தில் மீண்டும் ஞானத்தை கொடுப்பார். மீண்டும் முயற்சி செய்து மீண்டும் அடையும். இது திரும்ப திரும்ப அனாதியாக சுத்துது. இப்ப பாருங்க, இப்ப இந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு 72 படிச்சு பாருங்க. பின்தங்கி விடுவர்களும் உங்களில் நிச்சயமாக சிலர் இருக்கிறாங்க. அதாவது இந்த ஞானத்தை எடுத்துட்டு என் கணவனுக்கு பிடிக்கல, என் மாமியாருக்கு பிடிக்கல, என் பொண்டாட்டிக்கு பிடிக்கலன்ட்டு விட்டுட்டு போறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. மொத்தத்துல இவங்களால காமத்தை விட முடியலன்றதுதான் உண்மை. பின்தங்கிடுறாங்க. அப்ப இந்த வழியில் செல்பவர்கள், இது ஒரு யுத்தம் தானே இல்லையா? எவ்வளவு மன உறுதி வேணும். ஒரு மனிதனை கொலை பண்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அசுர குணத்தை காமம் வேண்டாம்னு கணவன் கிட்டயோ அல்லது மனைவி கிட்டயோ சொல்றது மட்டும் இல்ல, உங்களுக்குள்ள வரக்கூடிய அந்த எண்ணங்களையும் நீங்க அழிக்கணும். அவங்க கொடுக்குற டிஸ்டர்பன்ஸ்ல இருந்தும் நீங்க விலகணும். அடுத்தது உங்களுக்குள்ளேயே அந்த எண்ணம் உள்ள அடிமையா இருந்திருப்போம்ல, அதையும் அழிக்கணும். இந்த போராட்டத்துல ஒரு பொண்ணு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களா, இன்னொரு பொண்ணு பாதியிலே போயிட்டா. அப்போடா இது நமக்கு வேலைக்கு ஆகாது, காமம் இல்லாமலாம் இருக்க முடியாது, இதெல்லாம் மனித இயற்கைக்கு முரண்பாடா இருக்குது அப்படின்லாம் போவாங்க. அப்ப சில சமயம் என்ன ஆகும், இந்த ஞானத்தை எடுக்கும் பொழுது அந்த கணவன் கள்ள தொடர்புல போவான். இல்லாட்டினா மட்டும் போக மாட்டானா? இந்த டைம்ல எல்லாம் தான் நடந்துட்டு இருக்கு. பட் இத போகும்போது அவங்க சொல்றாங்க, அப்பாடா நல்ல வேலை அத போகல நானு, இதுக்குதான் சொல்றது பிரம்மகுமாரி சென்டருக்கு போக கூடாதுன்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதைதான் நீங்க பாருங்க, ஒரு துன்பம் ஏற்பட்டால் நல்ல வேலை அவங்களோட நான் கலந்துக்கல, கடவுள் என்ன காப்பாத்திட்டாரு அப்படின்னு சொல்றாங்க.
72 இது 73. இப்ப அல்லாஹ் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்குது. இதெல்லாம் எப்ப நடக்கும்? கடைசியில நடக்கும். கடைசியில திரும்புற பக்கம் மசூதி, சர்ச்சு, கோயில், சினிமா தியேட்டர், திருமண மண்டபம் எல்லாத்துலயும் பிரம்மகுமாரி ஞானம் மட்டுமே கிடைக்கும். ஏன்னா கோயில் இடிக்கும் போதும் ஒண்ணும் நடக்காது, மசூதி இடிக்கும் போதும் ஒண்ணும் நடக்காது, சர்ச் இடிக்கும் போது ஆல்ரெடி எல்லாத்தையும் இடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க இல்லையா? ஆல்ரெடி நடந்துட்டு தான் இருக்குது எல்லா இடத்துலயும். எதுவுமே நடக்கல இல்ல. கும்பமேளால இறக்குறாங்க, மெக்காவில இறக்குறாங்க, சபரிமலையில இறக்குறாங்க, சர்ச்சில் குண்டு வச்சு தகர்க்கிறாங்க. அதை மனிதர்கள் யோசிக்கிறது கிடையாது. கடவுள் சொல்றாரு, நான் உருவாக்கலைய மதத்தை, நான் உயிரோட்டமா வந்திருக்கிறேன், என்ன புடிங்க, அலையிறத விடுங்கன்ற. எதுக்கு இந்த கோயில் அந்த கோயில், இந்த நாடு அந்த நாடுன்னு அலைஞ்சிட்டு இருக்கிறீங்க? அலைய வைக்கிறது தான் சாத்தானுடைய வேலை. ஏன்னா அவனே அலைஞ்சிட்டு இருக்கிறவன். யோபு கதையில பாத்தீங்கன்னா சாத்தான் வரான் கடவுள் கிட்ட. கடவுள் கேட்கிறாரு, எங்க இருந்து வர? பூமியில அலைஞ்சிட்டு இருந்தேன் அப்படின்னு. சோ அலையிறவனுடைய வேலை அலைய வைக்கிறது. அவன் கையை பிடிச்சிங்கன்னா அலைய வச்சுட்டே இருப்போம். கடவுள் கிடைத்த பிறகு நாம எதுக்கு அலையணும்? நீங்க பாட்டுக்கு வீட்டுல உட்கார்ந்துகிட்டு இறைவன் நினைவிலே எல்லா காரியத்தையும் செய்ய போறீங்க. கடைசியில என்ன ஆகும் அப்படின்னா, இந்த அலைஞ்சு யாருக்காக கடவுளை கைவிட்டார்களோ அவர்களே இவர்களுக்கு எதிரியாக துரோகமாக மாறுவார்கள். கலத்தொடர்பு தான் அங்கங்க நடக்குது இல்லையா? அப்ப வெட்டு குத்து அதெல்லாம் நடக்கும். அப்ப இவர்களை பார்க்கும்போது அவங்களுக்கு பொறாமையா இருக்கும். இவங்க எல்லாமே அமைதியாவே இருக்கிறாங்க. காமம் இல்ல, கரிமீன் இல்ல, எதுவும் இல்ல. ஆனா அந்த சந்தோஷம் இருக்குதே, நம்ம எல்லாம் இருந்தும் சந்தோஷம் இல்லையே. ரஹ்மான் டைவர்ஸுக்கு அதான் சொன்னாங்க நிறைய முஸ்லிம்ஸ். மார்க்கத்துல இருக்கிறாரு, கோடி கோடியா காசு இருக்குது, புகழ் இருக்கு, எதுக்கு டைவர்ஸ் பண்றாங்க? இதுக்குதான் பண்றாங்க. ஏன்னா இறைவன் நினைவுல இருக்கும்போது தான் ஆத்மா திருப்தி அடையும். ஆத்மாவுக்குள்ள அந்த முழுமைத்தன்மை இருக்கும். உள்ள இருந்தே ஆனந்தம் வரும். மற்றபடி ஒரு மந்திரத்தை எந்த மொழியில நீங்க ஜபித்தாலும் அதனால உங்களுக்கு எதுவுமே பயன் கிடையாது. அல்லாஹ் மிக பெரியவன். அவர் பெரியவர் தான். அவர் எந்த விதத்துல பெரியவர்னே தெரியாம உங்களுக்கு எப்படி உணர்வுபூர்வமா சொல்லுவீங்க? ஒரு பொண்ணு ஐ லவ் யூ சொன்னீங்கன்னா கூட ஒரு அழக பார்த்தாவது நீங்க மயங்குறீங்க. கடவுள் எப்படி இருப்பாருன்னே தெரியாதே. என்ன பண்ணாருன்னே தெரியாதே. இல்லையா? கிறிஸ்தவ மதத்துக்கு இயேசு வந்து ஞானத்தை கொடுத்தாரு. அதனால அவங்களுக்கு இயேசு மேலதான் அன்பு போகும். நபி வந்து ஞானம் கொடுத்தாரு. நபி மேலதான் அன்பு போகும். அல்லாஹ் எதுவுமே கொடுக்கலையே. அல்லாஹ்வை பற்றி எதுவுமே தெரியாது. சொர்க்கம் எங்க இருக்குதுன்னே தெரியாது. எப்படி இருக்குன்னே தெரியாது. ஆண்களுக்கு வந்து 72 கன்னிகளை கொடுத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது உண்மையா பொய்யா தெரியாது. ஆனால் பெண்களுக்கு என்ன அப்படின்னு ஜாக்கிர் நாயக்க கேட்கிறாங்க. உடனே அவர் சொல்றாரு, அதை பற்றி சொல்லல. பட் ஆனா நல்ல ஒரு மேன்மையானதை தான் கொடுப்பாரு. இப்ப எந்த நம்பிக்கையில அவங்க போற இடம் தெரியாம போவாங்க. சபரிமலைக்கு போறேன்னு தெரிஞ்சு போறோம்னா ஒரு ஒரு லட்சியம் இருக்குதுல்ல. இங்க எந்த லட்சியமும் கிடையாது. அதான் விஷயமே. எந்த மதத்திலுமே முக்தி அடையணும். முக்தினா எங்கன்னே தெரியாம போய் நதியில மூழ்கினா எப்படி முக்தி அடைவீங்க? முக்தினா விடுதலை. இங்க இருக்கக்கூடிய துக்கத்துல இருந்து விடுதலை அடையணும். அந்த துக்கத்துக்கு காரணம் இந்த 5 விகாரம். இதுல இருந்து விடுதலை அடைந்தால் தான் விடுதலை அடைய முடியும். அதுக்கு இறைவன் நினைவிலே இருந்தீங்கன்னா ஆத்மா மீண்டும் இங்க பிறக்காம டக்குன்னு மேல போயிடும். சொர்க்கத்துக்கு போகணும்ன்ற லட்சியத்தை வைத்து இறைவனை நினைக்க அந்த சொர்க்கத்தின் குணங்களும் தாரணையாகும். அதுதான் இறைவன் கொடுக்கிற ஞானம். எல்லா பிரம்மகுமாரிகளிலும் பிரம்மகுமாரி ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக இறைவனுடைய ஞானம் முரளி அப்படின்னு எல்லா மொழியிலும் இருக்கு. முழுக்க முழுக்க ஃப்ரீ. ஒரு பைசா செலவு கிடையாது. யூடியூப் வெப்சைட்ஸ்லயும் இருக்குது. நீங்க கூகுள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். நம்மளே தமிழ்ல போடுறோம். BK சரவணகுமார் தமிழ் முரளின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்ப குறிப்பாக இந்த பாக்கியம் அப்படிங்கிறது இந்த பிரச்சனை வரும்போதும் சிரிச்ச முகத்தோட, அதாவது பொண்டாட்டி ஓடி போயிட்டா, புருஷன் ஓடி போயிட்டான்னா எல்லாம் அப்படி நக்கல் பண்ணுவாங்க. ஆனாலும் சிரிச்ச முகத்தோட நீங்க இருப்பீங்க. அவங்க கணவன் மனைவி தினமும் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப உங்களை பார்க்கும் போதெல்லாம் பொறாமையா இருக்கும். எப்படி இந்த பொண்ணால அமைதியா இருக்க முடியுது? புர்கா போடல, எதுவும் போடல, ஒழுக்கமா எப்படி இருக்க முடியுது? எந்த கடுமையான சட்டமும் கிடையாது. யாரும் அவங்களை இப்படிதான் இருக்கணும், அப்படி இருக்கணும்னு சொல்றது கிடையாது. எப்படி அவங்களால இருக்க முடியுது? ஏன்னா இங்க கடவுளை கணவனாக வச்சிட்டு இருக்கிறோம். நம்ம கணவன் கண்ணுக்கு தெரியாது. கணவன், தந்தை, குழந்தை எல்லா உறவும் அவரே நமக்கு. அப்படி இருக்கிறோம். கடைசியில தான் ரொம்ப முக்கியமான விஷயம்.
கடைசியில வெட்டு குத்து ரத்தாறு ஓடும் பாரதத்துல. மற்ற இடங்கள்லாம் அழிஞ்சிடும். அந்த உலகப் போர், இயற்கை சீற்றம் இதெல்லாம். பாரதத்துல இந்த மத கலவரம், இனக்கலவரம் எல்லாம் நடக்கும். அதான் கடவுள் சொல்றாரு, அதுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்ல. நீங்க உடம்பே கிடையாது, வெறும் ஆத்மா. உங்களுடையவர் நான் மட்டுமே. வேற எதை பற்றியும் நினைக்காதீங்க. இதுக்கு முன்னாடி கிறிஸ்டினா இருந்தீங்க, முஸ்லீமா இருந்தீங்க, இந்துவா இருந்தீங்கன்னா அந்த பற்று இருக்கும். அதை முதல்ல அழிக்கணும். அது டேஞ்சர். அது So, எல்லாத்தையும் சாட்சியா பாருங்க. கடவுளோட குழந்தை தானே எல்லாருக்கும். அவருக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு என்ன? அவருக்கு தெரியும் யார் யார் என்னென்ன பண்ணிருக்கிறாங்கன்ட்டு. அது பாட்டுக்கு நடக்கும். நீ ஞானத்தை மட்டும் கொடுத்துக்கிட்டே இரு. அதிர்ஷ்டம் உள்ளவர்கள் இப்பவே எடுப்பாங்க. அதிர்ஷ்டம் இல்லாதவர்கள் அடி உத வாங்கின பிறகு வந்து எடுப்பாங்க. உடம்பை விட்டு பேயா அலையும் போதாவது வந்து எடுப்பாங்க. எடுத்தே ஆகணும். ஏன்னா கடவுள்கிட்ட போயே ஆகணும். இல்ல எல்லாரும் இந்த பூமியை கிளீன் பண்ணாதானே இந்த பூமி சொர்க்கம் ஆகும். சோ எல்லா ஆத்மாவும் மேல போய் தான் ஆகணும். எல்லோரும் இந்த ஞானத்தை எடுத்துதான் ஆகணும். அந்த நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, வெயில்ல இருக்கிறவனுக்கு தான் நிழலோட அருமை தெரியணும். அப்படியே ஒரு பாலைவனத்துல போயிட்டே இருக்கும்போது ஒரு மரம் இருந்துச்சுன்னா, அப்பா சொர்க்கம் மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. அந்த மாதிரி இப்ப இந்த ஞானத்தை கொடுக்கும்போது பெருசா இதோட அருமை தெரியாது. கடைசியில வெட்டு, குத்து, கொலை, கள்ளத்தொடர்பு, கற்பழிப்புன்னு உங்க குடும்பத்திலேயே எல்லாம் நடக்கிறத பார்க்கும்போது துடிப்பீங்க பாருங்க. என்னென்னமோ இப்ப மிஞ்சி மிஞ்சி போனா உங்களால அழ மட்டும்தான் முடியும். அந்தந்த மதத்தை வச்சு. எல்லா மதத்திலயும் அழதான் கத்துக் கொடுக்குது. அந்த நேரம் ஒரு பிரம்மகுமாரி பக்கத்துல அப்படி கிராஸ் ஆகும்போது அப்படியே மனம் அமைதியாகிறது உங்களால ஃபீல் ஆகும். இந்து கோயிலுக்குள்ள, குறிப்பா சிவன் கோயிலுக்குள்ள போனா அந்த வைப்ரேஷன் ஃபீல் ஆகும் பாருங்க. அது உங்களை கிராஸ் பண்ணும்போதே அவங்களால அனுபவம் பண்ண முடியும். உடலே இல்லாம வெறும் பேயா அலையும் போது கூட அப்படியே உங்ககிட்ட வந்து நின்றுடும். சோ அப்ப நீங்க யாருக்காவது ஞானத்தை கொடுப்பீங்க, அவங்களும் கேட்டுட்டு அப்ப முயற்சி செஞ்சு மேல போவாங்க. சோ இப்படி பேயா அலைஞ்சுதான் இந்த ஞானத்தை எடுக்க போறீங்களா? இப்பவே எடுத்து சொர்க்கத்துக்கு வர போறீங்களா? பேயா அலைஞ்சு ஞானத்தை எடுக்கிறது மேலதான் போறதுக்கு, சொர்க்கத்துக்கு வர முடியாது. ஏன்னா காமம், கோபம் இதெல்லாம் வெல்றதுக்குலாம் டைம் ஆகும். ஜஸ்ட் நீங்க வாழ்க்கையை வெறுத்து மேல போவீங்க. இந்த துக்கம் தாங்காம மேல போவீங்க. அந்த அளவுக்கு துக்கம் பயங்கரமா இருக்கும். சோ மேல போயிட்டு சொர்க்கம்லாம் முடிஞ்சு நரகம் ஆன பிறகுதான் வரும். ஒவ்வொரு மதஸ்தாபகர்கள் வந்த பிறகுதான் அந்த மதத்தை சார்ந்த ஆத்மாவே கீழே வரும். எல்லா மதமும் கடந்த 2500 வருடத்துக்குள்ள உருவான மதங்கள் தான். சொர்க்கத்திலே அந்த மதமும் இருக்காது. சோ சொர்க்கத்துக்கு வரணும்னா இறைவன் கையை பிடிங்க. இல்லாட்டினா அவங்கவுங்க மதஸ்தாபகர்களையே புடிச்சுக்கிட்டு இருங்க. மதஸ்தாபகர்கள் வந்துருவாங்க சொர்க்கத்துக்கு. அதான் பெரிய விஷயம். முகமது நபி வந்துருவாரு. ஜிப்ரேல் வராது. ஜிப்ரேலோட ஞானத்தை தான் முஸ்லீம் கேட்பாங்க. ஜிப்ரேல் அப்பதான் மேல இருந்தே வருது. இயேசு கிறிஸ்து வந்துருவாரு. சொர்க்கத்துக்கு வந்தவங்க தான். அவங்களுக்கு தான் மகிமையே. எப்படி இந்து தெய்வங்களுக்கு மகிமையோ அதே மாதிரி அங்க நபிக்கு மகிமை இருக்குதுல்ல. சொர்க்கத்துக்கு வந்த ஆத்மா அது. மொத்தத்துல சொர்க்கத்தில் கடவுளுடைய வழிபடி நடந்தவர்கள் தான். அதுதான் குரான்ல போட்டிருக்கும். கடைசியில உங்களுடைய மதஸ்தாபர்கள் உங்களை விட்டு விலகி நீங்க யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு நிராகரிச்சிடுவாங்கன்னு இருக்கும் குரான்ல. பைபிள்லயும் இருக்கும். உன்னை யார் என்றே தெரியாதுன்னு சொல்லிடுவேன். ஏசப்பா ஏசப்பான்னு கூப்பிட்டா இறுதியில் பிதாவின் சித்தத்தின்படி நடக்கிறவனுக்கே சொர்க்கத்தில் இடம். அப்ப பிதா வரும்போது நீங்க அடையாளம் கண்டுக்கணும். நான் ஒரு அப்பாலாம் சொல்ல மாட்டேன், எங்க மதத்துல அப்படி எல்லாம் கிடையாதுன்னா, யாரு உங்களை அப்படி சொன்னது? அவரே இங்க வந்துருவார். அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்ப துடிப்பாங்க. ஐயோ என்னை நிராகரிச்ச மாதிரி நானும் இவங்களை நிராகரிச்சு இருக்கலாமே. அந்த துடிப்பு இந்த 73லயும் வருது. உங்களுக்கு கிடைக்கிற இந்த பாக்கியத்தை பார்க்கும் பொழுது நீங்க எப்படி மற்றவர்கள் கிட்ட இருந்து விலகி இருந்தீங்களோ, எந்த உறவும் இல்லாமல் இருந்தீர்களோ, அதே மாதிரி நானும் அவர்களோடு ஒருவராக இருந்திருக்க கூடாதா? இறைவனை மட்டும் பிடித்தவர்களாக இருந்திருக்க கூடாதா? எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த சொர்க்கத்தையே கடைசியில பார்ப்பாங்க. சொர்க்கத்தில் நம்ம ஆட்சி செய்யறது உங்களுக்கு காட்சியாக காட்டப்படும். இந்த ஏமாந்த துக்கம் பயங்கரமா இருக்கும் அவங்களுக்கு. அதை காட்டிட்டு அவங்க எங்க வருவாங்கன்றதையும் காட்டுவாங்க. பாலைவனத்துலதான் மற்ற மதங்கள்லாம் தோன்றப்படுகிறது. சோ அப்ப அந்த சொர்க்கத்தை காட்டிட்டு பாலைவனத்தை காட்டினா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆக்சுவலா நம்ம ராமாயணம் மகாபாரதம் பார்த்துட்டு பைபிள் குரான் கதையை பார்த்தீங்கன்னாலே நமக்கு ஒரு மாதிரி ட்ரையா இருக்கும். ஆக்சுவலா இதுலயும் துக்கம் தான் இருக்கும். மகாபாரத ராமாயணத்திலும் துக்கம் இருக்கும். ஆனாலும் இவங்க வந்து அந்த தங்க நகை இதெல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. அங்க வந்து சாதாரண ஒரு கிழிஞ்சு போன துணி இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா அவர்களுடைய சொர்க்கத்திலேயே அவங்க அந்த ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்கன்றது எவ்வளவு பெரிய கொடுமை. ஏன்னா அவங்களுக்கு அது சொர்க்கம். அந்த மதம் தோன்ற டைம். சரி. அப்ப இந்த பெரும் பாக்கியத்தை நானும் அடைந்திருப்பேனே அவங்க வழிபடி போயிருந்தால், இந்த உலகில் இன்பத்தை விட்டு இருந்தால் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுதான் 74ல மறைவாக்கப்பட்ட வாழ்க்கைக்காக மறைவாக்கப்படல. இப்ப மறைவாய் ஏன்னா இன்னும் எதிர்காலம் வரலல்ல.
சோ அந்த வாழ்க்கைக்காக உலக வாழ்க்கையை தியாகம் செய்தவர்கள், அல்லாவின் பாதையில் போர் புரிந்தவர்கள், புரிவார்களாகன்னு இருக்கு, போர் புரிந்தவர்கள் தான் அங்க போக முடியும். இங்க இருக்கக்கூடிய எதுலயும் என் புத்தி ஒட்டக்கூடாதுன்ட்டு. அப்படி போரிட்டு இருக்கும்போது ஒருவேளை நீங்க இறந்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம், முழுமை அடையாமலே, கன்ஃபார்மா சொர்க்கத்தை, இந்த ஞானத்தை கொஞ்சம் நிச்சய புத்தியோட கேட்டாலே சொர்க்கத்தோட கடைசி பிறவி கன்ஃபார்ம் நீங்க. அப்படின்னா என்ன, என்டர் ஆயிட்டீங்க. ஆனா ஆரம்பத்திலே வரணும். சோ அப்ப நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பாதியிலே இறந்துட்டீங்கனாலும் சொர்க்கத்துக்கு வந்துருவீங்க. ஆரம்பத்துல ரொம்ப சுகம் இருக்கும், அது வேற. பட் ஆனா வந்துருவீங்க. அப்ப அதுவுமே ஒரு விதத்துல வெற்றி தான் இல்லையா? பாதியிலே இறந்தாலும், அல்லது வெற்றி அடைந்தாலும், அந்த நாராயணன் பதவியே அடைந்தாலும், அதுவும் அது பயங்கரமான வெற்றி. ஏன்னா சொர்க்கத்துல பிரஜையா வர்றது கூட என்ன சாதாரண விஷயமா? ஆனா ராஜாவாகணும், அதுக்குதான் ஞானம். ஆகிறது கூட சாதாரண விஷயமான்னு கடவுள் கேட்கிறார். சோ அவர்களுக்கு விரைவாக மகத்தான நற்கூலியை கொடுப்போம். ஏன்னா அங்க சாப்பாட்டுக்கு பஞ்சம் இருக்காது, கற்பழிப்பு இருக்காது, இச்சையை யாரும் பார்க்க கூட மாட்டாங்க. நீங்களே உங்க மனைவியை பார்க்க மாட்டீங்க இச்சையா. ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஏன்னா உங்களுடைய குணம் ஆத்மாவில இருக்கும். அந்த ஆனந்தம், குழந்தையை பாருங்க, உங்களுக்கு தெரியும். காமம் இல்லாம என்னடா வாழ்க்கைன்னு நினைக்கிறவங்க குழந்தையை பாருங்க, தெரியும். குழந்தைய விட காமத்துல விழறவன் ஆனந்தமா இருக்கிறானா? காமத்துல விழறவன் ஒரு டைம்க்கு அப்புறம் கொலை. பாத்தீங்களா, குக்கர்ல வெந்ததை பாக்குறோம், துண்டு துண்டா வெட்டி போட்டதை பாக்குறோம். காமம் எவ்வளவு பெரிய கொடூரமா மாத்தும். சோ அதற்காகத்தான் கடவுள் விட சொல்றார். சோ மகத்தான நற்கொலி கடவுள் கிட்ட நீங்க அடைய போறீங்களா இல்லையான்றது அன்பு சகோதரர்களே உங்களுடைய கையில தான் இருக்கு. ஓம் சாந்தி. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. சோ இதை எல்லா சகோதர சகோதரிகளுக்கும், எல்லா மதங்களுக்குமான ஞானம் இது. அதை புரிஞ்சுக்கணும். நீங்க சொல்றீங்களா, குரான் எல்லா மதத்திற்கானதுன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா நாங்க எடுக்கும்போது நீ என்ன முஸ்லிமா, நீ எதுக்கு எடுக்கிறேன்றீங்க. அப்ப நீங்க சொல்றதுல ஏன் முரண்படுறீங்க? ஏன்னா எல்லா மதத்திற்கானது தானே சொல்றீங்க. ஆனா இது மதங்களுக்கு அப்பாற்பட்டதுன்றதுதான் உண்மை. கடவுள் கொடுக்கிற ஞானம் அது இங்கேயும் இருக்குது. இதை சொல்லி மதத்தை விட்டு நீங்க இறைவனை பிடிக்கணும். சோ அதனால எல்லா மத சகோதர சகோதரிகளுக்கும் தயவு செய்து இதை ஷேர் பண்ணுங்க. நமக்கே புரியாட்டினா கூட மற்றவர்களுக்கு புரிந்து சொர்க்கத்துக்கு வந்தால் கூட அந்த புண்ணியம் உங்களை சாரும். அதற்கான கூலி கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கப்படும், உங்களாலே ஃபாலோ பண்ண முடியாட்டினா கூட. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. தேங்க்யூ. ஓம் சாந்தி.